الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم وبعد قال الله تعالى في القرآن العظيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, திருமறை வசனங்களிலே அல்லாஹ் பல இடங்களிலே முஃமின்களுடைய தன்மை, அல்லாஹ்வின் ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்ற நிபந்தனைகளை, நெறிமுறைகளை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த விதத்திலே இன்று ஓதப்பட்ட 12ஆம் ஜூனுடைய துவக்கம் கதபலகல் முஃமினூன் என்பதாக அந்த சூறாவை தொடங்குகின்றார். அதில் குறிப்பிடுகின்றார் மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லியிருந்தார். எப்படிப்பட்ட மோமீன்கள்? அல்லதீன அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன் சொல்லியிருந்தார். தங்களுடைய தொழுகைகளை பாதுகாத்துக் கொண்டவர்கள், தங்களுடைய தொழுகைகளிலே உள்ளச்சத்தோடு தொழுவர்கள். எப்படிப்பட்ட மோமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தார். காரணம், தொழுகை என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகையாளி தன்னுடைய ரப்போடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்ப அல்லாஹ்வோடு அடியானை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தொழுகை. தொழுகையை கொண்டுதான் அல்லாஹை நாம் நெருங்க முடியும். அப்படிப்பட்ட அந்த தொழுகையிலே உள்ளச்சம் என்பது வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றான். அப்ப உள்ளச்சம் இல்லாத ஒரு தொழுகை என்பது அது அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடியது இல்லை. ரபி அவங்க அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணிவிடையை பார்த்து, அவருடைய ஹிதுமத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல. சில இடங்கள்ல குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் எடுக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, உனக்கு என்ன வேணும், உன் ஆசை என்ன அப்படின்னு கேட்கறப்பா இல்லைங்களா? சில நேரங்கள் பிள்ளைகளே சேர்த்து வைப்பாங்க, இருந்தா நான் இந்த தடவை பாஸ் பண்ணிட்டேன்னா, நல்ல நான் மார்க் வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்கணும். நான் அரியர் வைக்காம காலேஜ் படிப்பு முடிச்சுட்டேன்னா எனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும். குழந்தைகள் சேர்த்துக்கிறாங்க. அதுபோல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த சஹாபி அதிகமா ஹிதுமத் செய்யக்கூடிய நிகழ்வை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன விரும்பி மகிழ்ச்சியோடு அந்த சஹாபியிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்ன வேண்டும் என்பதாக. நம்மளால என்ன செய்வோம், என்னைய வச்சுக்கல, ஏன் அடுத்தவங்க சொல்லுவோம், எனக்கு நல்ல சொத்து சோகங்கள் வேண்டும், கார் பங்களா வேண்டும், வசதியான வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு துனியாவை பெற்றிடுவோம். இது நம்மளுடைய தன்மை. ஆனா சஹாபாக்கள் மறுமையை நாடக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் இதுல மறுமையுடைய நன்மை என்ன கிடைக்கும், இது மறுமைக்கு நமக்கு சேகரமா இருக்குமா, மறுமையில நமக்கு பலன் கொடுக்குமா என்பதாக சஹாபாக்கள் சிந்திக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருந்தாங்க. அப்ப அந்த சஹாபி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாளை மறுமையிலையும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. சுபஹான். உலகத்துல வாழக்கூடிய காலத்திலே எனக்கு இந்த வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நாளை மறுமையில அங்கும் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய தங்களுக்கு தங்களோடு இருந்து தங்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணும்னு சஹாபி கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக நீ துஆ செஞ்சாங்க. அடுத்து சொன்னாங்க, நீ அந்த தன்மையை பெற வேண்டும் என்றால் சஜிதாவை அதிகமாக்கி கொள்ளுன்னு சொன்னாங்க. சொன்னா என்னங்க, தொழுகை அதிகமா இருக்கும். பருவ மட்டும் அல்ல, இன்றைய இளைய சமுதாயம் எப்படி போயிடுச்சு, 4 ரக்காத் பருவ முடிச்சா ஓடி போயிடும். சொன்னது வேண்டாம், நஃபிலும் வேண்டாம், வாஜிபும் வேண்டாம். அதெல்லாம் யார் செய்யாது, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. சில நஃபில்களை சொன்னோம்னா அதெல்லாம் விதத்துல ஹதீஸ்ல இல்லை, அதுக்கப்புறம் செஞ்சாங்களா மாட்டாங்களா
அப்படின்னு என்ன செய்யுது, முரண்பாடான நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சொன்னா அந்த ஹதீஸுக்கு அதிகமாக பழகிடும். இல்ல இது சல்லாசனம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க இவர் சொன்னா அப்படின்னு அப்படின்றதா இல்லை. இதனால என்ன ஆகுது அப்படின்னா சகோதரர்களே, நிறைய அமல்கள் தடைப்பட்டு போகுது, நிறைய அமல்கள் விடுபட்டு போகுது, நிறைய சுண்ணத்துகள் ஹயாத்தாக்கப்படுகிறது இல்லை. நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய சுண்ணத்து இன்றைக்கு எடுபட்டு போச்சு. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற நிலை, அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அபிவிருத்தி பரக்கத்து இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். காரணம், நபியுடைய சுண்ணத்து நிறைய விடுபட்டு போச்சு. ஒண்ணு வேணா ஒரு விஸ்வாஸ், அது ரொம்ப வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. இன்னைக்கும் பார்க்கலாம், சவுதி போனவங்களுக்கு தெரியும், சவுதிகள் எந்த நேரம் பாக்கெட் வச்சிருப்பாங்க. அந்த ஹரமுடைய சுதேஷ் அவர்கள் மதுரை பாம் சொல்லியிருப்பாங்க, ஜாமன் சொல்லியிருப்பாங்க, விஸ்வா கட்டி ஒரு கை தச்சு கூட வைப்பாரு. அந்த நிகழ்ச்சி அப்படியே நேச்சர்லாம் காட்டுவாங்க. பார்த்தவங்க கண் கூட பார்த்தவங்க தெரியும். டிவி சேனல்ல காவோட அந்த நிகழ்வு ஒளிபரப்பக்கூடிய நீங்க பாருங்க. இமாம்கள் தொழுகைக்காக நிற்கும் அந்த விஸ்வாஸ் செய்யக்கூடிய நிகழ்வு பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி நிறைய சுண்ணத்துகள் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தலைமுறை உள்ள வந்துட்டோம், 4 ரெக்கார்ட் முடிச்சா அதுக்கு வெளியில போகணும். வெளியில வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீணான தேடின நன்மையை எப்படியாவது அடிச்சுட்டு போயிடும். நன்மையோடு வீட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த நன்மையை வெளியில போன உடனே அதை அழிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி சூழ்நிலை தலைமுறை பண்ணிட்டு எந்த ஒரு நிகழ்வு சொன்னாலும் கட்டுப்படக்கூடிய தன்மை இல்லை. எதிர்கேள்வி, புதர்க்கமான வார்த்தைகள். இன்னைக்கு இதனாலே இந்த சமுதாயம் இன்னைக்கு வெற்றியை இழந்து கொண்டு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், கது அஃபலஹல் முஃமினூன், மோமின்கள் வெற்றியாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த வெற்றி நம்ம கிட்ட காணாம போச்சு. காரணம் என்ன? குஷு சொலுவு இல்லை, பயபக்தி என்பது தொழுகையில காணாம போயிடுச்சு. எத்தனை ரகாத்து தொழுதோ இமா என்ன ஓதுனார், என்ன சூறா ஓதுனார், அல்லாஹ் அக்பர் சொன்னார், தக்பீர் பண்ணோம், அல்லாஹ் அக்பர் சொன்னார், ருக்கு போன சரியில்லாம சொன்னார், நிலைக்கு வந்தோம். ஏதோ ஒரு மிஷின் போன்ற ஒரு இயந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தொழுகை முறை மாறி போச்சு. ஒரு உயிரோட்டமான தொழுகையா இருக்குதா அப்படின்னு நிறைய இல்லை. ஏன்னா சொன்னாங்க, சில நபர்களுக்கு 10ல் 1, 8ல் 1, 7ல் 1 இப்படி குறைச்சி சொன்னாங்க. அவருக்கு எதுவுமே இல்லைன்னாங்க. ஒரு நபர் ஒரு 2 ரகாத் இமாமோட ஃபஜ்ரோ அல்லது லோஹருடைய 4 ரகாத் பர்து தொழுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்ளட்சம் எந்த அளவுக்கு குறைஞ்சி போகுதுன்னு சொன்னாங்க. சிலருக்கு 10க்கு 10 மார்க் கிடைக்கும், சிலருக்கு 10க்கு 8 கிடைக்கும், சிலருக்கு 7 கிடைக்கும், சிலருக்கு 0 கிடைக்கும். 10க்கு 10 நம்முடைய தொழுகை நிறைவேறதுக்கு நல்லா தோல்வி செய்யலாம். கண்ணியத்துள்ள சோதனை. அப்ப அல்லாஹ்வோடு ஒரு அடியான் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் தொழுகைங்கிறாங்க சொல்லலாம் சொன்னோம். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நம்ம முறையா பயன்படுத்தணும். தக்பீர் கட்டல இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் என்ன ஓதுகின்றோம், எந்த நிலையில நாம இருக்கிறோம் என்ற சிந்தனையோடு நாம் தொழ வேண்டும். சில நேரங்களில் 2 ரகாத்து தொழ வேண்டிய இடத்துல 1 ரகாத்துல சலாம் கொடுத்துருவோம், 4 ரகாத்து தொழ வேண்டிய இடத்துல 3 ரகாத்துல சலாம் கொடுத்துருவோம். சில நேரங்கள் 4 முடிச்சு 5, 6 சேர்ந்து போயிடும். இப்படியாக சில நேரங்கள்ல என்ன சுர ஓதணும் என்ற நினைவே இல்லாம போகக்கூடிய நிலைகள் தான் பார்க்கிறோம். ஆனால் முந்தைய வாழ்ந்த சஹாபாக்களுடைய நிலைகள் தக்பீர் கட்டி நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்ளங்கள் இறைவனோட அப்படியே ஒன்றித்து போகும். இப்பவும் கருப்பூட பார்க்கலாம். சுதேஷோட கிராத கேட்டபடி தெரியும். கிராத முதல்மான் சுதேஷ் சௌதியுடைய இமாம் அதாவுடைய ஆயத்தில் வைக்கும்போது அதான் இப்போ அப்படியே அந்த அதாவை இறங்குற மாதிரி நேச்சர்ல அப்படியே அழுதுட்டு ஓடுவாங்க. அதுதான் தொழுகை. அந்த உள்ளட்சம் என்பது நம்மகிட்ட வந்துச்சு. ஆனாதான் அது தொழுகையா இருக்கும். அதுதான் முழுமையான அல்லாஹ்விடத்துல கபூல் இருக்கக்கூடிய அடையாளம். இப்ப முந்தைய காலங்களில தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள் தொழுகையிலே சில வார்த்தைகள் பேசிக்கலாம். வரக்கூடிய சலாம் சொல்றது, சலாம் பதில் சொல்றது, நல்லா இருக்கீங்களா, நல்ல விசாரிக்கிறது, இந்த தன்மைகள் சலாத்தின தொழுகையில இருந்துச்சு ஆரம்ப காலம். பிறகு அல்லாஹ் அதை தடை. ஏன்னா அவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னாடி மாற்றம் இருக்கிற இருந்தவர்கள், பல வழிகட்டில இருந்தவர்கள்.
அதுக்கு பின்னால அல்லாஹ் ரசூலுடைய அந்த ஹிதாயத் கிடைச்சி இஸ்லாத்துக்கு வந்ததுனால அல்லாஹ் சில சட்டங்களை தளர்வு கொடுத்தான் அவங்களுக்கு சஹாபாக்கள். எடுத்த உடனே கடினமா கொடுக்கல. கடினமா இருந்தா யாரும் உள்ள வரமாட்டாங்க. அப்ப இலகுபடுத்தி அவங்களை உள்ள கொண்டு வர வச்சு அதுக்கு பிறகு சன்ன சன்னமாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கி அதை தடை செய்கிறார். அல்லாஹ் கொண்டாடுகின்ற போது பணிந்தவர்களாக பயபக்தியுடர்களாக இருங்க அப்படின்னு அதுக்கு பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். அதுக்கு பிறகு சஹாபாக்கள் யாரும் ஒருத்தரோட ஒரு சலாம் பண்ண சொன்னாங்க. சஹாபாக்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. நபியோர்களுக்கு கூட சலாம் பண்ண சொல்லல. தொழுகை முடிஞ்சதுனால அல்லாஹ் பதில் சொல்லலையே அப்படின்னு சஹாபாக்கள் திகைப்பு ஏற்பட்டு. அப்ப கேட்டாங்க, எப்போதும் நாங்க வெளியில இருந்து வந்தா உங்களுக்கு சலாம் சொல்லும் பதில் சொல்லுவீங்க, இன்னைக்கு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சஹாபாக்கள் சில நேரங்கள் கேட்கும்போது அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி ஆயத்தை இறக்கிருக்கிறான், தொழுகையில இனி பேசக்கூடாது, வசனங்கள் மட்டுமே ஓதப்படணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பேசக்கூடிய சலாம் சொல்லக்கூடிய தன்மைகள்லாம் அல்லாஹ் தடுத்துட்டாங்க. சொன்னாங்க. அதோடு மட்டுமல்ல, சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அஸருடைய தொழுகை தொழுது முடிச்ச உடனே நபி அவர்கள் வேகமா வெளியில போறாங்க. சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே புரியல. நபி அவர்கள் எப்பவும் தொழுகை முடிச்ச உடனே வெளியில போக மாட்டாங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சஹாபாக்களோடு ஒருத்தர் ஒருத்தர் சொல்ல கேட்க ஏதாவது மார்க்க சம்பந்தமா பேசக்கூடிய மக்களுக்கு சஹாபாக்களுக்கு மார்க்க போதனை செய்யக்கூடிய இடம் மஸ்ஜித் நபவி. தொழுது முடிச்சவங்க வேகமா வெளியில போறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல சொல்ல மீண்டும் சபைக்கு வந்துட்டாங்க, மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க. இப்ப சஹாபாக்கள்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு சொன்னாங்க, சோழர்களே, என்கிட்ட ஒரு தங்க கட்டி ஒன்று வந்துருந்துச்சு. அத சில நபர்களுக்கு பங்கீடு செய்வதற்காக வேண்டி கொடுக்கணும் இருந்தேன். தொழிலுக்கு வந்த அவசரத்தை அது மறந்துடுச்சு. தொழிலுக்கு பிறகு உடனே ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு நேரம் கூட அந்த எப்போ நினைவு வந்துருச்சோ அது பிறகு கொடுக்க வேண்டியது உடனே பங்கீடு செய்யணுங்கிற எண்ணம் வந்ததுனால நான் உடனே போய் அதனுடைய மணிமருந்து சொல்லி அதை எல்லாரும் பங்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு நான் உடனே சொல்லிட்டு வந்தேன். சில நேரங்கள்ல தக்பீர் கட்டினதுக்கு பிறகுதான் நமக்கு துன்யாவில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நினைவுவாங்க. சொல்லுவாங்க, எனக்கு பொருள் வச்ச இடம் மறந்து வச்சு கிதாபை எங்க கொடுத்து யாருக்கு கொடுத்தன்னு தெரியல, இந்த பாடம் என்னன்னு தெரியல அப்படின்னு தமாசா சொல்லுவாங்க. அது உண்மைதான், அது நடக்கக்கூடிய உண்மை. அல்லாஹ் சொன்னாங்க, உங்கள ஒருவர் தொழுகின்ற போது ஷைத்தான் உங்களுடைய உள்ளத்தில் உற்சாகத்தை போடுவான், இதை நினைத்துப்பார் இதை நினைத்துப்பார் அப்படின்னு ஷைத்தான் ஊசலாட்டத்தை போடுவான். போட்டு கடைசியா என்ன ஆயிடும், நம்ம இப்ப ருக்கு செய்யணுமா, சஜிதா செய்யணுமா, சூரா ஃபாத்திஹா ஓதணுமா, இல்லை துணை சூரா ஓதணுமா, என்ன நிலையில இருக்குன்றதையே மறக்கடிச்சு செஞ்சிருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த ஷைத்தானுடைய வசவசா அந்த ஊசலாட்டம் என்பது தொழுகைக்குடைய நிறைய ஏற்படும். ஷைத்தான் அப்படி கூட உருவான். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ் சொன்னேன், நான் தொழுகிறேன், என்னுடைய மனம் ஓர்மை அடையல, ஷைத்தான் என்னுடைய தொழுகையை குறுக்கீடு செஞ்சுட்டே இருக்கா, நான் சூறாக்களை போக முடியல, சில ஏதாவது ஒரு ஊசலாட்டங்களை கொண்டு சில எண்ணங்களை வசுவசலாட்டங்களை உருவாக்கி என்னுடைய சிந்தனையை மாற்றினார், ஒருமைப்படுத்தி என்னாலும் தொழுக முடியலன்னு சஹாபி சொன்னாங்க. சொன்னாங்க, முடிஞ்சவரை கட்டுப்படி தொழுகை முடிச்சுட்டு எடுத்தது மட்டுமா தூக்கிட்டு ஓதிட்டு அதை பிறகு மீண்டும் உங்களுடைய தொழில் தொழுது பாருங்க சொன்னாங்க. அந்த சஹாபி மீண்டும் சொல்றாங்க, அதே போல நபி அவர்கள் சொன்னது போல நான் செஞ்சு பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு பலன் கொடுத்தான், அதுக்கு பின்னால எனக்கு எந்த இடையூறும் ஏற்படலைன்னு சஹாபி சொல்லி காட்டுறாங்க. அதுக்காக நாம பருவத்தை தொலை முடிச்சோம்னா அப்படி செஞ்சிடாது, பக்கத்துல அடிச்சிருவாங்க. இது அந்த மாதிரி உள்ளவங்க எனக்கு திடீர் தொகையில் வசுவாசம் சைதான் பிடிச்சா அந்த அளவுக்கு போனேன் அப்படின்னா பக்கத்துல முடிச்சுவாங்களா, அது ரொம்ப அது இல்லை. இந்த நிலை நபி அவர்களுக்கும் ஏற்பட்டுச்சு. ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முரட்டு சைத்தான் என்னோடு போட்டியிட்டு நான் தொழுகின்ற ஓதுகின்ற போது எனக்கு இடையூறு செய்தான். நான் என்னுடைய ரப்போடு பேசுகின்ற நேரத்திலே, என்னுடைய ரப்போடு நான் வசனிக்கக்கூடிய நேரத்திலே சைத்தான் குறுக்கீடு செய்து எனக்கு இடையூறு செய்தான்.
இறுதியாக நான் மிகைத்து விட்டேன். அவனை பிடிச்சி ஒரு தூண்ல கட்டினேன். கட்டிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவிழ்த்து விட்டுட்டேன். காலையில சகாபாக்கள் எல்லாம் பார்க்கட்டும் என்பதற்காக கட்டின தூண்ல. பிறகு என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால நான் அவிழ்த்து விட்டேன். அவங்க துவா செஞ்சிருந்தாங்க, உலகத்துல எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உலகத்தையே கட்டுப்படுத்தி கொடுத்தான். உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் கட்டுப்படுத்தி கொடுத்தான். பறவைகள், ஜின்கள், எல்லா இடங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டது. அப்படியாக என்னுடைய சகோதரர் இப்படி ஒரு துவா செஞ்சிருந்ததுனால அல்லாஹ் எனக்கு இந்த சக்தியை கொடுத்தான்ல, ஷைத்தானை கட்டி வச்சேன்ல, காலையில நீங்க பாக்கிறதுக்காக கட்டுனேன். என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டிருந்த துவா நினைவுக்கு வந்ததுனால அதை நாம மிகைக்க கூடாதுன்னு நான் அவிழ்த்து விட்டுட்டேன். இல்லைன்னா நீங்க காலையில பார்ப்பதற்காக வேண்டி ஷைத்தானை நான் கட்டி வச்சிருப்பேன்னு சொல்லி சுகூடி தொகையை கொடுத்து சகாபாக்கள் சொல்றாங்க. அப்ப நபியோர்களுக்கு சைத்தான் விடலை. அப்படிங்கும்போது சாதாரண மக்களாகி நம்ம ஏமாத்துறோம். அப்ப அவருடைய ஊசலாட்டத்துக்கு உள்ளாக்கப்படுவோம். அப்ப அவைகள் இருந்து நாம விடுபடும். அப்ப மன ஓர்மை என்பது வேணும். எந்த ஒரு நிகழ்வுலையும் எந்த ஒரு செயலையும் உள்ள தூய்மையா எல்லாம் பார்க்கணும். செயல் சின்னதோ பெருசா அதுவல்ல, அதுல உள்ள தூய்மை என்ன இருக்குது, மனம் எப்படி இருக்குது, இஹ்லாஸ் இருக்குதா என்பதெல்லாம் அல்லாஹ் நோக்குகின்றான். எனவே கூறியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இறை தியானத்தில் ஈடுபடுத்த போது, விவாதத்தில் ஈடுபடுத்த போது மன தூய்மையோடு ஓர்மையோடு மனதை இறைவனோடு ஒன்றிணைத்து ஐகார தலைகளை முறையாக பாதிக்கிறவர்களாய் அனைவர்களுக்கும்